வருகின்ற 5ஆம் தேதி அனைத்து கட்சிகளுக்கான கூட்டத்துக்கு வந்து நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து அழைப்புதல் கொடுத்திருக்காங்க. தென்னிந்திய முதலமைச்சர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒன்றிய அரசை எதிர்த்த காலமெல்லாம் உண்டு. இப்போ தென்னிந்தியாவை குறைக்கிறோன்னா 4 மாநில முதலமைச்சர் 5 மாநில முதலமைச்சர்களும் ஒன்று கூடி ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். கருப்பு பலூன்கள் எல்லாம் பறக்க விட்ட ஒரு காலம் இருந்துச்சு. அதெல்லாம் அந்த ஒரு காலம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த வெள்ளைக்கொடைக்கு மாறிட்டாங்க. இப்படி ஒரு கற்பனை உலகத்தில் வந்து திரு மு க ஸ்டாலின் அவர்களே ஒரு சுற்றி இருக்கிறவங்க வச்சிருக்காங்க. உண்மையிலேயே பரிதாபமாக இருக்கு. வெளியில் என்ன நடக்குதுன்னு அது தெரியல. கட்சி தொடங்கி ஓராண்டு நிறைவடைஞ்சிருக்கு. 2ஆம் ஆண்டு தொடக்க தாவைக்கு நடத்தினாங்க. நேற்று தினம் ரிப்போர்ட்டரும் தாக்கப்பட்டதாக செய்தி வெளியானது. அவரை வந்து சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் போய் சந்திச்சேன். அடிச்சிருக்காங்களா இல்லை தெரியாம நெஞ்சிலே குத்திருக்காங்க. அவர் இப்போ திராவிட பாரம்பரியத்தில் தான் விஜய் கொண்டு வந்து நிறுத்திருக்காங்கன்னு அது தெரிஞ்சிருச்சா? இப்போ இது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். விஜய் வந்து சரியான திராவிடருடைய இதில் தான் வராது. அவரு விஜய் அரசியல் தமிழ்நாட்டுக்கு எடுபடாது சொல்றீங்களா? விஜய்க்கு எடுபடாதுங்க. ஈவே ராமசாமி என்கிற மாயப்பிம்பத்தை கட்டமைத்து அவர் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா 4448 வியாதிகளுக்கும் ஒரே மருந்து அவர் தான் அப்படிங்கிற மாதிரி அருமருந்தாக காண்பித்து ஒரு பூதாகரமா வச்சிருந்தாங்க. ஒரு புஷ்னு ஊசி வச்சு உடைச்சு விட்டார். சென்னை தரமணியில பாத்தீங்கன்னா உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு தலைவராக பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் வந்து நியமிச்சிருக்காங்க. சிந்துவெளி நாகரிகம் வந்து திராவிட நாகரிகம். இதைத்தான் வந்து பாலகிருஷ்ணன் சொன்னார். நாகரிகம் வடக்குல இருந்து தெற்கு நோக்கி வந்ததுன்னு சொன்னவர் பாலகிருஷ்ணன். ஐஏஎஸ்னால அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் தான், நிர்வாகம் தான். இவர் தமிழ் ஆராய்ச்சி பண்றதே ஒரு வாலண்டியரா தன்னார்வமா பண்ற ஒன்று தான். இவர் தமிழ் அறிஞர்கள் அல்ல. அமர்நாத் ராமகிருஷ்ணன் அங்க தோண்டி பொருட்கள் எல்லாம் எடுத்து படத்தெல்லாம் எடுத்து பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் கொடுக்குறாரு. அவர் அதை வைத்து 4000 ரூபாய்க்கு புத்தகத்தை போட்டுறாரு ஆங்கிலத்தில். உண்மையிலேயே தமிழ் இந்த நாகரிகம் வந்து மக்களுக்கு போய் சேர வேண்டும். நீங்கள் குறைந்த விலையில் தமிழில் போட்டுக்கணுமா வேண்டாமா? பைபிள் இலவசமாக கொடுக்குறாங்கல்ல, குர்ஆன் இலவசமாக கொடுக்குறாங்கல்ல. கீழடி நாகரிகம் உலக எப்பேற்பட்ட நாகரிகம். ஏன் தமிழ்நாடு அரசு இலவசமாக கொடுக்கல? ஏன் பாலகிருஷ்ண ஐஏஎஸ் அந்த புத்தகத்தை தமிழில் போட்டு இலவசமாக கொடுக்கல? 4000 ரூபாய் இதுக்கு புத்தகம் போட்ட பிறமொழியாளர்களான இவர்கள் அனைவருமே தங்களுடைய சுயநலத்திற்காக தமிழர்களை வந்து ஏய்க்கிறார்கள். இதற்கு அரசாங்கத்தை பயன்படுத்துகிறார்கள். இதுதான் வேண்டான்றோம். தமிழர்களை ஆய்வில் உட்காரவை. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு வளர் மையறிவான் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். சரிங்க. வருகின்ற 5ஆம் தேதி அனைத்து கட்சிகளுக்கான கூட்டத்துக்கு வந்து நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து அழைப்புதல் கொடுத்திருக்காங்க. அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 45 கட்சிகள் வந்து கலந்துக்கிறதா சொல்லப்படுது. அதில் நாம் தமிழர் கட்சி நாங்கள் கலந்துக்கலன்னு சொல்லிட்டாங்க. பாமக போன்ற கட்சிகளை நாங்கள் கலந்துப்போன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன தேவை இருக்குது? மக்களவை தொகுதியில் வந்து மாற்ற போறதா சொல்லியிருக்காங்க. மறுசீரமைப்பு செய்ய போறதா சொல்லியிருக்காங்க. 39 தொகுதியில் குறைச்சி 31 ஆக்க போவதா சொல்லியிருப்பாங்க. இது வந்து தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சி பாதை கொண்டு போகணுமா இல்லை எப்படிங்க? நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, நேற்று அதை மறுத்திருக்காரு அமித்ஷா. தமிழ்நாட்டில் நாங்கள் வந்து குறைக்கிறது இல்லை, தென்னிந்தியாவில் தான் குறைக்கிறோன்னு இருக்காரு மொத்தமாக அமித்ஷா சொல்லியிருக்காரு. அதனால வந்து இந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு தேவை இருக்குமான்னு தெரியல. நீங்கள் பொதுவாக சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தென்னிந்திய முதலமைச்சர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வட இந்திய குறிப்பாக ஒன்றிய அரசை எதிர்த்த காலமெல்லாம் உண்டு. இப்போ அவங்களாம் தனித்தனியாக எல்லாமே இது பண்ணிட்டாங்க. இப்போ தென்னிந்தியாவை குறைக்கிறோன்னா 4 மாநில முதலமைச்சர் 5 மாநில முதலமைச்சர்களும் ஒன்று கூடி ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். இங்கே நீங்கள் அனைத்து கட்சி கூட்டம் போட்டால் அதை தான் நீங்கள் சொல்லணும். அப்படி நீங்கள் வந்து ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுத்தா தான் அவங்க வந்து பின்வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை விட்டுட்டு நீங்கள் இங்கே வந்து குரல் கொடுக்கறது வந்து என்னென்னா இது ஏற்கனவே புதிது இல்லையே. இத்தனை ஆண்டுகள் என்ன செய்தார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இல்லைங்களா? ஐயா, ஏன் இத்தனை நாள் கழித்து இப்போதைக்கு வந்து செய்யணும்? ஹிந்தி திணிப்புக்கு வந்து இப்போது எதிர்ப்பது. நீங்கள் இந்திய அரசாங்கத்தோடு ஒன்றிய அரசாங்கத்தோடு பாஜக அரசாங்கத்தோடு பல வகைகளில் இணக்கமாகத்தான் சென்று கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு. கருப்பு பலூன்களெல்லாம் பறக்க விட்ட ஒரு காலம் இருந்துச்சு. அதெல்லாம் அந்த ஒரு காலம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இன்று வெள்ளைக்கொடைக்கு மாறிட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது ஒரு இணக்கமாக தான் இருக்காங்க. நிறைய திட்டங்களை வந்து செயல்படுத்துகிறாங்க. ஏன் கூடாதுங்கிறாங்க. ஹிந்தி மொழிக்கே நீங்கள் அன்பில் மகேஷ் என்ன சொல்கிறாரு? நாங்கள் ஏன் கூடாது, ஏன் படிக்கக்கூடாதுன்னு தான் இருக்கா அப்படிங்கிறாரு அவர். அந்த மாதிரி கேள்விக்கு வந்துட்டாங்க அவங்க. அப்போ இவர்களுக்கு ஒரு கொள்கையில் வந்து எந்த விதமான ஒரு உறுதிப்பாடுமே இல்லை அப்படிங்கிறத அடிப்படை. நீங்கள் ஹிந்தி திணிப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது இன்று 1938 வந்து பார்த்திங்கன்னா முதலாக இந்தி திணிப்பை பள்ளிகளில் வந்து அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ராஜாஜி முதலமைச்சராக வரார் சென்னை மாகாணத்துக்கு. அப்போ பள்ளிக்கூடங்களில் ஹிந்தி கட்டாயமாக்கப்படும் அப்படின்னு சொல்லி வரார் அவர். அதை எதிர்த்து முதலில் குரல் கொடுத்தவர் ஈழத்து சிவானந்த மணிகள். கரூரில் ஒரு அன்னச்சத்திரத்தில் தங்கியிருந்தார் அவர். ஆனால் தமிழுக்காகவே வாழ்ந்தவர் அவர் தான் முதலாக போராட்டத்தை தொடங்குறார். அவர் போராட்டத்தை தொடங்கி 2 பேராக போய் கைதாவது அப்படிங்கிற முறையை வந்து சென்னையில் கொண்டு வரார் அவர். அதனுடைய ஊடாகத்தான் வந்து அதற்கு பிறகு வந்து ஆளுநர் மாளிகையை நாங்கள் முன்னாடி வந்து உண்ணாவிரதம் இருப்போம்னு அவர் அறிவிச்ச உடனே தான் அப்போது வந்து இப்போ அங்கே இந்திய அரசாங்கிட்ட போயிட்டு கேட்டுட்டு கட்டாயம் இல்லை அப்படின்னு கொண்டு வந்தாங்க.
ஸோ அது பின்வாங்குச்சு அரசாங்கம். அதே மாதிரி 30 நடராஜன் தாளமுத்து போன்றவர்களும் மொழிக்காக உயிர் விட்டுருக்காங்க. நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும், ஈழத்து சிவானந்தம் அடிகள் அவர்கள் என்ன செய்கிறாருன்னா இதுக்காக ஒரு தொடர் போராட்டம் நடத்துறதுன்னு முடிவுக்கு வரார். அதற்கு ஒரு அறிக்கை எழுதுறார். இந்த மாதிரி வந்து சென்னையில் பிரதமர் தான் சொல்லுவாங்க, அப்போ மாகாணத்தினுடைய முதலமைச்சர்னு சொல்ல மாட்டாங்க, மாகாணத்தினுடைய பிரதமர் அலுவலகம் அப்படின்னா ராஜாஜி அலுவலகத்துக்கு எதிரே நாங்கள் வந்து போராட்டம் பண்ண போகிறோம், இதற்கெல்லாம் நீங்கள் வாங்கன்னு அழைப்புதல் கொடுத்தவர் ஈழத்து சிவானந்தம் அடிகள். இந்த அழைப்புதல் எடுத்துகிட்டு குடியரசு விடுதலையினுடைய ஆசிரியராக நிறுவனராக இருக்கக்கூடிய ஈவே ராமசாமி ஐயாட்ட கொண்டு கொடுக்குறாங்க. படித்து பார்த்துட்டு இதெல்லாம் காங்கிரஸ்காரர்கள் செய்யக்கூடிய சண்டித்தனம், இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு அந்த அறிக்கையை வெளியிட முடியாதுன்றார். அதன் பிறகு அப்படியே இன்னொரு நண்பரை ஒருத்தர் போய் பார்த்து ஈரோட்டில் பார்த்து ரத்னா பிரிண்டர்ஸ் அப்படிங்கிற அச்சகத்தில் அது அச்சடிக்கப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் அது செல்லுது. அந்த அறிக்கையை பார்த்து விட்டு வந்தவர்கள் தான் நடராசன் தாளமுத்துவும். அப்பொழுது திராவிடர் கழகமும் இல்லை, திமுகவும் கிடையாது. புரிஞ்சுங்களா? ஈழத்து சிவானந்த அடிகள் மட்டும்தான் அவர் வந்து முன்னாடி எடுக்கிறார். அவர் இன்னொரு சண்முகானந்த அடிகள், மொத்தம் 3 அடிகள், எல்லாமே அடிகள், இறைவருக்கு வந்து பாத்தியப்பட்டது போல இருந்த ஒரு அடிகள் அவர்கள். அப்போ முதலாக இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தை அது வந்து சண்டித்தனம் நடத்தக்கூடாது என்று சொன்னவர் ஈவே ராமசாமி. அதன் பிறகு இதெல்லாம் தாண்டி வந்துடுறாங்க. தாளமுத்து நடராசன் விட்டு 60க்கும் மேற்பட்ட கிட்டத்தட்ட வந்து 3 நாட்களே 60 பேர் கைதாகிறாங்க. அப்போவே கிட்டத்தட்ட 200-300 பேர் வந்துட்டாங்க. அந்த கூட்டத்துக்கு வராரு ஈவே ராமசாமி அவர்கள். சென்னையிலேருந்து ஈரோட்டிலேருந்து மெனக்கெட்டு சென்னைக்கு வந்து அந்த கூட்டத்தில் உரையாற்றுறாரு. இதெல்லாம் காங்கிரஸ்காரர்கள் செய்யக்கூடிய சண்டித்தனம், எல்லாம் ஊருக்கு கிளம்பி போங்க, உங்கள் பேருந்துக்கு நான் பணம் தருகிறேன்றார். அப்போ ஈழத்து சிவானந்தம் அடிகள் அங்கே போய் நின்றுட்டு, ஐயா தமிழ் வாழ வேண்டும் என்றால் இதில் நீங்கள் தலையிடாது இருப்பது உங்களுக்கும் நல்லது எங்களுக்கும் நல்லதுன்றார் அவர். அதனால் அதோட வெளியில் போயிடுறார். வெளியே போனதுக்கப்புறம் அந்த இடத்தை கொடுத்த நாயகம் சிடி நாயகம்னு பேர், அவர் வீட்டில் போய் அமர்ந்து பேசுகிறாரு. அப்புறம் அவர் விளக்குறாரு. இவருக்கு ஈவே ராமசாமிக்கு புரியல, இது நின்னே புரியல. ஏங்க இது இந்தி திணிப்பு கட்டாயன்றாங்க, இது எதிர்த்து தான் ஆகணும்னு சொன்னங்காட்டி அதன் பிறகு தான் மீண்டும் தன்னை வந்து சேர்த்து கொள்கிறாரே தவிர, அப்போ எதுக்கு நாங்கள் வந்து ஹிந்தி திணிப்புக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொன்னபொழுது ஈழத்து சிவானந்தம் அடிகள் நூல் எழுதியிருக்கார். அன்று ஈவே ராமசாமி நாங்கள் ஏற்றுக்கொண்டதற்கு காரணம் அவரிடம் 2 பத்திரிகைகள் இருந்தன, அதனால் அவர் ஏற்றுக்கிட்டேன்றாங்க. ஸோ ஒரு ரிப்போர்ட்டர் ஒரு வந்து பத்திரிகை அதிபர்கள் அடிப்படையில் தான் ஏற்றுக்கிறாங்க. அதன் பிறகு எங்கேயுமே அவர் ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தில் சென்று மறியல் செய்தோ அல்லது போராட்டம் செய்தோ கைதாகவில்லை. இப்போ இவங்க வந்து இங்கே ஹிந்தியில் வந்து ரயில் பலகைகள்லாம் வந்து அவங்க பெயிண்ட் அடித்து அழிக்கிறதுலாம் பார்க்க முடியுது. அது ஆங்கிலத்தில் அழிச்சிட்டு இருக்காங்க. ஹிந்திக்கு ஆங்கிலத்துக்குமே வேறுபட தெரியாமல் அழிச்சிட்டு இருக்காங்களே அவங்க. கள்ளக்குடி கண்ட கருணாநிதியில் பாடு, அந்த கள்ளக்குடிங்கிறது வந்து டால்மியாபுரம்னு இருந்துச்சு அந்த அதுக்கு வந்து கள்ளக்குடின்னு என்று பெயர் மாற்றணும். இவங்க வந்து தண்டவாளத்தை தலை வைத்து படுக்கிறேன்றாங்க. இதெல்லாம் நீங்கள் நாஞ்சில் சம்பத் போன்றவங்களை வெளிப்படையாகவே சொல்லிட்டாங்க. இவர் படுத்த தண்டவாளம் பேர், ரயில் வந்த தண்டவாளம் பேருன்னார். ரயிலே போக தண்டவாளத்தை தலை வச்சு தெரிஞ்சுதான் அதை படுத்தாரு. அது அரசியல் ட்ராமான்னு சொல்ல வரேங்க. அதனால தான் சொல்கிறேன், ஈழத்து சிவானந்தம் அடிகள் இந்த நூலில் தெளிவாக சொல்லியிருக்காருங்க. 38 இருந்த உணர்வும் அன்று வந்து இந்த திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் எந்த அரசியல் கட்சியும் சாராதிருந்ததால் தான் வெற்றி பெற்றது. எப்படி ஜல்லிக்கட்டு போராட்டம் எந்த அரசியல் கட்சியினுடைய தொடர்பு இல்லாத இருந்த போது வெற்றி பெற்றதோ அதுதான் முதல் ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம். 65 முழுக்க திமுக நடத்திய போராட்டம் அது. அவர்கள் அரசியல் ரீதியாக பயன்படுத்தின. இன்றைக்கி அதான் எல்லாத்தையும் தமிழ் வேணும், அவங்களுக்கு ஹிந்தி எதிர்ப்பு வேணும், பிராமணி எதிர்ப்பு, பார்ப்பனி எதிர்ப்பு, இந்த 3 தான் தமிழர்களுடைய அடிப்படை. இந்த 3ஐயும் தான் அவர்கள் பயன்படுத்தி கொண்டு இன்று வந்து திராவிடம் வந்து ஆட்சியர் எல்லாம் வந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. இப்பொழுது என்ன ஆயிடுச்சுன்னா, தாங்கள் தமிழ் பற்று உள்ளவர்கள் போலவும் தாங்கள் தமிழர்களுக்காக வாழ்வதைப் போலவும் காட்டிக்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு வந்திருக்கு. இல்லை நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, ஆனால் ஐயா வந்து நேற்றைய தினம் பேசியிருக்காங்க, திமுக வந்து திராவிட மாடல் அரசு வந்து மக்களுக்கான அரசுன்னு சொல்லியிருக்காங்க. எந்த மக்களுக்கான அரசுன்னு தான் தொடக்கத்திலிருந்து கேட்டுட்டு இருக்கிறோம் நம்ம. எந்த மக்களுக்கான அரசுன்னு கேட்குறோம் நம்ம. இது இப்போ நீங்கள் வேங்கை வயலில் யார் மக்களுக்கான அரசு அது? சரிங்களா? இன்றைக்கி வந்து பரந்தூர் விமான நிலையத்துக்கு அனுமதி கொடுத்த மக்களுக்கான அரசு அது. நீங்கள் அதே மாதிரி காட்டுப்பள்ளி, நீங்கள் சிப்காட்டு என்று எத்தனையோ இருக்குது இல்லைங்களா? இதெல்லாம் மக்களுக்கான அரசா? சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு கிடக்குது, மக்களுக்கான அரசா? பெண்கள் வந்து இன்றைக்கி தொடர்ந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு இருக்காங்க. மாணவ மாணவிகள் வெளியில் நடமாட முடியலையே, இதுதான் வந்து மக்களுக்கான அரசாங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அவர் ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்கிறாருங்க, வாழ வச்சுருக்காங்க. நீங்கள் அவருக்கு வந்து நான் ஏற்கனவே சொல்ல போகிற புத்தருக்கு எப்படி வந்து 16 வயசுக்கு மேலே உலகத்தில் ஆண் பெண்ணே இல்லைன்னு அவங்க அப்பா அம்மா காட்டினாங்க. ஏன்னா அவருக்கு எதுக்காகன்னா, அவர் வந்து அவருடைய ஜாதகத்தில் அவருடைய இதில் வந்து அவர் சாமியாராக போயிடுவார் அப்படிங்கிறதுக்காக, அவர் சன்னியாசி சாமியாராக போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க அப்பா அம்மா ஒரு மாளிகைக்குள்ளே அவர் அடைச்சி வச்சு 16 வயசுக்கு மேலே ஆண் பெண்ணையே காட்டல. எல்லாருமே 16 வயசு தான், அவர்களுக்கு சாவே இல்லாத மாதிரி காட்டினாங்க. இப்படி ஒரு கற்பனை உலகத்தில் வந்து திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்களே அவர் சுற்றி இருக்கிறவங்க வச்சுருக்காங்க. உண்மையிலேயே பரிதாபமாக இருக்கு. வெளியில் என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியல. அவரிடம் சொல்லப்பட்டதில் சன் செய்திகள் மாதிரி தாங்க. 1000 ரூபாய் பணம் மகளிருக்கு, மாணவ மாணவிகளுக்கு 1000 ரூபாய் பணம்,
இல்லை இலவசமாக பேருந்தில் போகிறாங்க, மகிழ்ச்சியாக இருக்காங்க, ஆனந்தமாக இருக்காங்க, தமிழ்நாடே மகிழ்ச்சி கதையில் ஆளுதுன்னு எப்படி சன் நியூஸும் கலைஞர் செய்திகள் வெளியிடுறாங்களோ இதுதான் திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய மனநிலை. கட்சி தொடங்கி ஓராண்டு நிறைவடைஞ்சிருக்கு. 2ஆம் ஆண்டு தொடக்க விழா தாவேக்கு நடத்தினாங்க நேற்று தினம். அதில் வந்து குமுதம் ரிப்போர்ட்டரும் தாக்கப்பட்டதாக செய்தி வெளியானது. நீங்கள் அங்கே போனீங்களா? என்ன நடந்துச்சுங்க? இல்லை, நான் நிகழ்ச்சிக்கு போகல. நான் நீங்கள் இந்த இது மாதிரி நிகழ்வுகளில் வந்து தொடர்ந்து தாக்கப்பட்டது செய்தி அறிஞ்சு நீங்கள் போகிற மாதிரி. அதுக்கு பிறகு அவரை வந்து சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் போய் சந்திச்சேன் நான். அந்த இளங்கோவன் அவர் தான் தாக்கப்பட்டார். அவர் பவுன்சர்ஸ் அடிச்சிருக்காங்க, நிறைய பேர் அடிச்சிருக்காங்க. அவருக்கு வந்து ரொம்ப அடிச்சிருக்காங்களா இல்லை தெரியாம நெஞ்சிலே குத்திருக்காங்க அவரை. அப்படிங்களா? பவுன்சர்ஸ் நெஞ்சில் குத்தி தான் அவருக்கு வந்து ஒரு மாதிரி கலங்கிட்டார் அவர். ஸோ அதனால தண்ணி கொடுக்கணும், தண்ணி கொடுத்து ஒரு அழைச்சிட்டு வந்திருக்காங்க. பொதுவாக இது வந்து பத்திரிகையாளர் தாக்கப்படுவது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா திமுக அதிமுக சளைத்தவர்களே இல்லை இதிலெல்லாம். சரிங்களா? பத்திரிகையாளர்களை தாக்கி ஒரே காரணத்துக்காக தான் சென்னை ப்ரெஸ் கிளப்பில் கட்டடமே கட்டி கொடுத்துச்சு ஜெயலலிதா அம்மா. சரிங்களா? ஏன்னா கடுமையாக தாக்கி மிகப்பெரிய கெட்ட பேர் ஆயிடுச்சு அவங்களுக்கு. அதை வந்து சமாதானப்படுத்திட்டு தான் கட்டி கொடுத்தாங்க எஸ்ஆர்எம் நிறுவனத்தின் மூலமாக சொல்லி. திமுகவில் வந்து பல முறை அவங்க அடிச்சிருக்காங்க. நானே வந்து அடி வாங்கியிருக்கிறேன். சரிங்களா? கலைஞர் கருணாநிதி அவர்கள் கைது செய்யப்பட்ட போது ஜெயா டிவியினுடைய ஊழியர்கள் தாக்கப்பட்டாங்க. கிட்டத்தட்ட கொலை முயற்சி நடந்துச்சு. அதுபோன்ற பல முறை தாக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு வந்து அதிமுக திமுக அவர்கள் சளைத்தவர்கள் அல்ல. அந்த பாரம்பரியத்தில் தான் வந்து விஜய் வராருங்கிறத நான் சொல்ல வரேன். இப்போது நாம் தமிழர் கட்சியினுடைய 15 ஆண்டு காலத்தில் எங்கேயாவது நாம் தமிழர் தம்பி தங்கைகள் எந்த பத்திரிகையாளராவது அவதூறாவது பேசியிருக்காங்களா? அதைத்தான் சொல்ல. இப்போ திராவிட பாரம்பரியத்தில் தான் விஜய் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்கன்னு அது தெரிஞ்சிருச்சா? இப்போது இது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம், ரைட்டு. விஜய் வந்து சரியான திராவிடைய இதில் தான் வராரு அவர். ஏன்னா நான் என்ன கேட்குறேன், நீ ஒரு புதிய ஒரு இளைஞர் படையை கொண்டு வரீங்க, உள்ள இளைஞர் பட்டாளத்தை கொண்டு வரீங்க. ஒவ்வொன்றும் எப்படி நடத்தணும்னு வந்து ஒரு கவனமாக இருக்கணுமா வேண்டாமா? பத்திரிகையாளர்கள் எப்படி மதிக்கணும் கூட தெரியலன்னா இப்போ நீங்கள் என்ன நடத்துறீங்க? இப்போ இவர் பவுன்சர் இல்லாமல் இவருக்கு வந்து ஒய்+ வேறு. அப்போ ஒய்+ நாளைக்கு துப்பாக்கி எடுத்து சுற்றுவானா பத்திரிகையாளர்களை? விஜய் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரா? இது என்னது? ஒரு வருத்தம் கூட இது வரைக்கும் தெரிவிக்கல. இந்த பதிவு செய்கிற வரைக்கும் வருத்தம் வந்து தான் தெரியும். மாநாட்டில் 6 பேர் இறந்தாங்க, அதுக்கே அவர் வந்து பெருசாக என்னது? அப்புறம் என்ன நீங்கள் வந்து ஒரு அரசியல் தலைவர் இறங்கி நம்ம பார்க்க வேண்டாமா? ஏங்க அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்க. அவர் அரசியல் கட்சியை ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் நடத்த முடியாது. நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா வரலாற்று சாதனை படைக்க போகிறோம். 67களில் 77களில் எப்படி வந்து ஒரு வரலாற்று சாதனை படித்து ஆட்சி 67 77ல் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவை நாம் இன்று விமர்சனம் செய்கிறோங்க. அன்று திமுகவிற்காக உண்மையாக உழைத்தவர்கள் வந்திருக்காங்க இல்லைங்களா? அவர்கள் உழைப்பெல்லாம் சாதாரண உழைப்பு இல்லை. இதே கலைஞர் கருணாநிதி அவர்களை நம்ம ஈழத்தினுடைய இதிலிருந்து தான் நம்ம வந்து நேர் எதிராக திரும்பினாரே தவிர, அன்று நீங்கள் அவர் வளர்த்திய வளர்ப்பு திமுக வளர்த்தெல்லாம் தொண்டையில் ரத்தம் வரும். சரிங்களா? துடைத்து கொண்டே பேசியவர் தான் அவர். அது மாதிரி வந்து அங்கே உள்ள எல்லாருமே உழைத்தாங்க. அந்த மாதிரி இப்போ நாங்கள் வரலாற்று சாதனை படிக்க போகிறோம். 26 நீங்கள் எப்படி வீட்டுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் எங்கே போய் வந்து வரலாற்று சாதனை படிக்க போகிறீங்க? தேர்தல் வந்துருச்சுங்க. நீங்கள் இதுக்கு பிறகு வந்து பிரசாந்த் கிஷோர் கூப்பிட்டு வர்றீங்க, அப்புறம் யார் ஆதவ அர்ஜுனா கூப்பிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. எல்லாமே அங்கே 4 சுபத்துக்குள்ளே தான் நடக்கிற மாதிரி இருக்குது. நான் எனக்கு கூட்டிக்கோங்க, நீங்கள் வந்து ஆலோசனை கேட்டுக்கு உங்களுக்கு அரசியலுக்கு புதுசாக வர்றீங்க, அதெல்லாம் தவறே இல்லை. மக்கள் மத்தியில் போகணும்ல. மக்கள் மத்தியில் எப்போ போகிறது? நான் போனால் கூட்டம் வந்துடுங்க, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருங்க அப்படின்ட்டு உட்காந்துருந்தா எம்ஜிஆர் வந்தாருங்க. நானெல்லாம் நின்று பார்த்துருக்குறேன். சிறு வயதுனா வந்து எப்போ மத்தியானம் வருவார்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊராக வந்து நின்று வந்து தாமதமாயிரும். அதிகாலை 3 மணி வரைக்கும் மக்கள் அசையாமக்கு வந்திருப்பாங்க. அவர் அந்த ஊரில் வந்தோன்னா லைட்டை போட்டு ஒரு இது கையாட்டிட்டு போவார். இதற்காகவே அமர்ந்திருப்பாங்க. வந்தாங்க அன்றைக்கி. புரிஞ்சுங்களா? நீங்கள் வராமையே நீங்கள் இப்படி உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா நான் வந்து கடைசி நேரத்தில் வரப்போகிறேன் அப்படின்னா, இப்போ கடைசி நேரத்தில் வந்தால் அதெல்லாம் வாக்குகளாக மாறுமா? நீங்கள் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். கமல்ஹாசன் என்ன சொன்னார்? கமல்ஹாசன் தொடக்கத்துலேயே நாங்கள்லாம் சொன்னோம் பத்திரிகையாளர்கள், ஐயா இது நீங்கள் சினிமா இல்லை, இது வந்து வேறன்னு சொன்னோம். அதே மாதிரி கேரவன் வேன்லேயே ஏசிலேயே குளிரில் வந்துட்டு கையாமிச்சிட்டே போனார் அவர். அவரே போட்டு ரசிகர்கள் வேறு வாக்காளர்கள் வேறு. அதைத்தான் சொல்ல வர, ரசிகர்கள் வேறு வாக்காளர்கள் வேறு. இது விஜய்க்கு புரியறதுக்கு இன்னும் 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகள் ஆகலாம். அதை எடுத்து சொன்னால் கேட்குற நிலைமையில் இல்லை. இப்போ ஒரு பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அது மாதிரி ரொம்ப ஒரு பேர் உற்சாகத்தில் இருக்காங்க. அது நிஜம், அது அல்ல. ரஜினிகாந்த் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்க, ரஜினிகாந்த் வந்திருந்தால் அவருடைய ரசிகர்கள் 70லேருந்து 80 விழுக்காடு வாக்காளர்களாக மாறி இருப்பாங்க. இதைத்தான் முக்கியமாக கவனிக்கணும். நம்ம கமல்ஹாசனுடைய ரசிகர்கள் வாக்காளராக மாற மாட்டாங்க. சரிங்களா? ஏன் காரணம்னா ரஜினிகாந்த் கொடுத்த குரல் இருக்கு இல்லைங்களா? ஒவ்வொரு பிரச்சனைக்கும் துணிச்சலாக அவர் கொடுத்த குரல். போயஸ் கார்டனில் நின்றுக்கிட்டு ஜெயலலிதாவே எதிர்த்து பேசியவர் அன்று வந்து ஜெயலலிதாவை கண்டால் எல்லாம் நடுக்கும். போயஸ் கார்டன் நின்றுட்டு அதே அங்கேயே தான் குடியிருக்கார் அவர். 3 வீடுகள் தள்ளி தான். அதை வைத்து ஒரு முத்து படத்தில் வந்து அவர் சொன்ன வசனங்களாக இருக்குது இல்லைங்களா? குறிப்பாக மீனாவை வந்து அரசியாக வந்து மன்னராக வைத்து ஜெயலலிதாவை தான் அவர் வந்து சாடுறார். இப்படி தொடர்ந்து வந்து அவர் துணிச்சலாக பல இடங்களில் குரல் கொடுத்துட்ருக்கார். அதனால் அவருக்கு வாக்காளராக மாறி இருப்பாங்க. கமல்ஹாசன் அப்படிலாம் கொடுத்ததே இல்லை. விருமாண்டி படத்துக்கு வந்து சிக்கலான உடனே ஜெயலலிதா அவர்களுக்கு எத்தனை முறை ஃபோன் போட்டார் எனக்கு தெரியும். ஏன்னா அவர் அப்பாயின்மெண்ட் கேட்டது எங்களுடைய ஜெயாட்டியினுடைய தலைமையில் இருந்த KP சுனில் அவர்கிட்ட தான். ஃபோன் போட்டுக்கிட்டே இருந்தார். அந்த அம்மா சந்திக்கலன்னு சொல்லிட்டாங்க.
அப்போது இவர் அடுத்தது கலைஞர் தேவைப்பட்ட சினிமாவுக்கு தேவைப்பட்ட அங்கேயும் போவார் அவர். ஸோ அவர் சினிமா நான் என்ன சொல்கிறேன்னா மிகச்சிறந்த கலைஞன். நம்முடைய தமிழ் சமூகத்திற்கு இந்திய திரைப்படத்திற்கு கமல்ஹாசன் திரைப்படத்துறையினுடைய மிகப்பெரிய ஒரு ஆளுமை அதோடு இருந்திருக்கணும்னு சொல்கிறேன் நான். விஜய் அரசியல் தமிழ்நாட்டுக்கு எடுபடாது சொல்கிறீங்களா? விஜய்க்கே எடுபடாதுங்க. நீங்கள் தமிழ்நாட்டுக்கு அப்புறம் பேசுங்க, விஜய்க்கு முதல்ல எடுபடுமா? அது விஜயகாந்துக்கு எடுபட்டுதுங்க. ஏன்னா விஜயகாந்த் வந்து அவர் நடந்து கொண்ட நிர்வாக பொறுப்பு இருக்குங்களா, எதிர்கட்சி தலைவரான எத்தனை எம்எல்ஏ சீட்ல உள்ள ஜெயிச்சு. அதற்கு முன்னதாகவே விஜயகாந்த் எப்படிப்பட்டவராக இருந்தாருன்னா தொடர்ந்து படங்கள்ல எப்படி இருந்தாரோ அவருக்கு படத்தில் இருக்கிற மாதிரி தான் கிட்டத்தட்ட வெளியில் இருப்பார். பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. அதே மாதிரி தான் கேரக்டராக ரியல் கேரக்டர் பேசுவார், செயல்படுத்துவார். அந்த மாதிரி தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு வந்து விஜயகாந்த் வந்ததுக்கு பிறகு தாங்க அந்த நடிகர் சங்கம் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சது. அப்போ எல்லாத்தையும் அரவணைச்சு கொண்டு போய் அவர் வந்து அவ்வளவு அவர் பார்த்தா பெரிய எண்ணம் மாதிரி தான் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வீட்டில் ஒருத்தண்டா அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருந்துச்சு. அதே மாதிரி தான் நிர்வாகம் பண்ணார் அவர். பெரும்பாலும் அவர் திரைக்கும் வந்து தரைக்கும் வந்து பெரிய வேறுபாடு இருக்காது அவர்கிட்ட. கமல்ஹாசன்லாம் அவர் ட்ரீம் வேர்ல்டுங்க. அவர் அது முழுக்க கனவுலகத்தினுடையது. அந்த ஆளுமையோடு நின்றுருந்தாருன்னா இன்றைக்கி மகிழ்ச்சி. ஆனால் இங்கே விட மாட்டாங்க. வடிவேலே அப்படி தானே காலி பண்ணாங்க. அரசியல்வாதிகள் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா யார் பலன்னு இருக்காங்களோ இப்போ யார் இன்ஃப்ளூயன்ஸை தேடுவாங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு 1 மில்லியன் நீங்கள் வந்து பார்வையாளர்கள் இருந்தால் அவங்க இன்றைக்கி வந்து அவங்களையும் தூக்கி கொண்டு அரசியல் இழுத்து விட்டுருவாங்க. இவர்களுக்கு மக்களிடம் வந்து எப்படியாவது ஒரு கவர்ச்சியை காண்பித்து வாக்குகள் வாங்கிவிடணும். சரி, அது வந்து இப்போ வந்து விஜய் அவர்களை ஏன் திரும்ப சொல்ல நீங்கள் ஃபீல்டுக்கு வரலன்னு சொன்னால் நீங்கள் முதல்ல எடுத்து வச்சுட்டு நம்மாழ்வார் திருவா போனாருங்க. புரிஞ்சுங்களா? ஒரிசா பாலையா ஊராக போனார். நீங்கள் பரப்புரைன்னா அப்படி இருக்கணும். புரிஞ்சுங்களா? நீங்கள் அரசியல் பரப்புரை மேற்கொள்ளணும். இன்றைக்கி சீமான் அதை செய்கிறாரு. சரி, சீமான் எனக்கு அன்றாடம் வந்து இப்போ மக்களை போய் சந்திக்கிறாரு, கட்சிக்காரர்கள் சந்திக்கிறாரு, பத்திரிகைகளை சந்திக்கிறாரு. இவர் வந்து களத்துக்கு போகலை அப்படின்னா இவருக்கு தான் இழப்புன்றோம். இதே நீங்கள் நான் வந்து அன்றைக்கி நான் வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் மறைவுக்கு பிறகு மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் கிட்டத்தட்ட 6 மாதம் லேட்டாக வந்துட்டார். அதனால தான் அவருக்கு சிரமம். அவர் உடனே வந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவரை உருவாக்க வேண்டியது இருந்துச்சு. அவரை வந்து முழுக்க கலைஞர் கருணாநிதிக்கு பிறகு அவரை வந்து வெளியில் கொண்டு வந்து அவருடைய நடை, உடை, பாவனை, பேச்சு இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மோல்டு பண்ணி கொண்டு வந்தாங்க. அதற்கு வந்து பிரசாந்த் கிஷோர் போன்ற இதெல்லாம் தேவை. விஜயகாந்துக்கு வந்து அரசியல் தான் முதல்ல அவர் கற்றுக் கொடுக்கணும். சரிங்களா? விஜயகாந்துக்கு முதல்ல அரசியலே எடுக்கல. அரசியல் அப்படின்னாலும் நான் ஒரு பொலிட்டீஷியன் சொன்னால் ஏன்னா பொலிட்டீஷியனுக்கு உண்டான ப்ரொஃபைல் இருக்கணுமா வேண்டாமா? சரிங்களா? நான் வந்து சொல்லிக்கலாம், நான் வந்து ஐபிஎஸ் படித்தோன்னு சொன்னால் ஒத்துக்கிங்களா நீங்கள்? ஸோ நான் படிக்கலை இல்லைங்களா? அது மாதிரி எனக்கு தெரியாது. நான் ஜேர்னலிஸ்ட்னு சொன்னால் கூட நீங்கள் ஒத்துப்பீங்க. ஏதோ இருக்காண்டா ஒரு 20-25 வருஷம் இதுலேயே குப்பை ஓட்டிகிட்டு இருக்கிறான்னு ஒத்துக்குவீங்க. அவர் இப்போ தான் வராருங்க. அவர் தமிழ்நாடு அரசியல் என்பது மிக ஆழமானது. நீ நினைக்கிற மாதிரி அவ்வளோ எளிதானதில் இல்லை. இந்த திராவிட இயக்கங்களையும் கட்சிகளையும் தமிழர்கள் விட்டு வைத்திருக்கிறார்கள் என்றால் மாற்றாக வந்து இன்னும் வலிமையானவர்கள் உருவாகாத காரணத்தினால விட்டு வச்சுருக்காங்க. இன்னும் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா என்றுமே திமுக வந்து தமிழர்களுடைய முதல் ப்ரிஃபரன்ஸாக இருந்ததே கிடையாது. எப்போ எம்ஜிஆர் வெளியில் வந்தாரோ எம்ஜிஆருக்கு தான் அதிமுகவுக்கு தான் முதல் ப்ரிஃபரன்ஸ் ஓட்டு போடுவாங்க. அதிமுகவில் குழப்பமானால் மட்டும்தான் திமுக கையில் சாவி கொடுப்பாங்க. சரிங்களா? இது ஜெயலலிதா அவர்கள் காலத்து வரைக்கும். இப்போது அதிமுகவில் வலுவாக இல்லாதனால இன்றைக்கி வந்து திமுக என்ன பண்ணுது, தன் மகனுக்கும் இதே போன்ற வந்து ஒரு பிரகாசமான வாழ்க்கையை கொடுத்து விட வேண்டும், அரசியல் வாழ்க்கையை கொடுத்து விட வேண்டும், மகுடம் சூட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அது தவறு இல்லை. இத்தனை ஆண்டு காலம் இருக்கக்கூடியவங்க ஆசைப்படட்டுமே. ஆனால் அதே வேளையில் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் என்ன செய்கிறாங்க, இதன் ஊடாக தாங்கள் இன்னும் வலிமையாக இருப்பதற்கு பதிலாக பிற கட்சிகள் எல்லாம் அழித்தொழிக்கக்கூடிய முயற்சியில் இறங்கியிருக்காங்க. குறிப்பாக நாம் தமிழருடைய அவர்களை பற்றி அவதூறு பரப்புவது, வீட்டிலலாம் வழக்குலாம் போட்டது, தாப்பேத்திக்கெல்லாம் கைது பண்ணப்பட்டிருந்தாங்க. என்ன சொல்லனாங்க, தாப்பேத்திக்காவெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? இன்றைய இளைஞர்களுக்கு யாருக்கா தெரியுமா சொல்லுங்க பார்க்கலாம். எங்களுக்கெல்லாம் தெரியும், ஆரம்பத்தில் இருக்கிறதுனால தெரியும். இன்றைக்கி யாராவது தெரியுமா? இன்று அவர்களுக்கு விளம்பரம் தேவைப்படுது. அதனால தான் இந்த மாதிரி சீமானவர்களை பேசினா பேப்பரில் வருது, யூடியூப்பில் வருதுங்க. உடனே வந்து ஊப்பிக்கெல்லாம் எடுத்து போடுறாங்க. கட்சி தலைவருக்கே வந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்குதா? இது ஏன் ஸ்டாலின் அவர்கள் வந்து பெரிய நடவடிக்கை இது வரைக்கும் ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கலையா அவங்க? சரிங்களா? நாங்கள் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் முன்கூட்டியே வந்து இது பண்ணிட்டோம் அப்படின்னாங்க. சரி, அன்றைக்கி செருப்பில் விளக்கமாத்தில் அடித்தாங்களே, அது வரைக்கும் எங்கே காத்திருந்தீங்க? ஆமாம், முற்றுகை போராட்டம். அவ்வளோ நேரம் வந்து அவ்வளோ அவமானப்படுத்த அசிங்கப்படுத்த நீங்கள் வந்து அனுமதிச்சது யார்? காவல்துறை தானே. அவ்வளவு இணக்கமாக இருந்தாங்க அவங்க. அப்போ அரசாங்கம் ரசிக்குதுன்னு தான் அர்த்தம். நிறைய வழக்குகள் அவர் மேலே வந்து போடப்பட்டிருக்கு. தொடர்ந்து வந்து நிறைய வழக்குகள் அவர் மேலே வந்துட்டே இருக்கு. தமிழ்நாட்டு மக்களுக்காக, தமிழ் தேசத்துக்காக பாடுபடுறாரு. ஏன் அவ்வளோ வழக்குகள் வருது? என்ன காரணம்? எதனால் அவ்வளோ வழக்கு போடுறாங்க? முதல்ல ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, தமிழ் தேசியம் திராவிடம்ங்கிறது ரெண்டாவது பேசுவோம். முதல்ல வந்து அவர்கள் வாக்குகளுக்கு பணம் கொடுப்பதில்லை. சரிங்களா? அதே போல் கோட்டரும் கோழி பிரியாணி கொடுக்கறதில்ல. அப்படி வந்து 36 லட்சம் வாக்குகளுக்கு மேலே வாங்கிட்டாங்க. இன்று ஈரோட்டில் அத்தனை பணம் கொடுக்கப்பட்டு அதிமுக காரங்களுக்கு பிற கட்சியாளர்களுக்கும் பணம் கொடுத்து ஓட்டு போட வச்சுருக்காங்க. அப்படி இருந்தும் இவ்வளோ ஓட்டை வாங்கினாங்க அவங்க. ஸோ இப்போ ஊழல் இல்லாமல் வாக்குகளை பெற முடியும், லஞ்சம் கொடுக்காம வாக்குகளை பெற்று நம்ம வந்து அங்கே அரசியல் கட்சி நடத்த முடியும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறாங்க. இது லஞ்சம் கொடுத்தே பழக்கப்பட்ட, வாக்குகளுக்கு பணம் கொடுத்தே பழக்கப்பட்ட, கோட்டரும் கோழி பிரியாணியும் சாராயத்தையும் கொடுத்து பழக்கப்பட்ட திராவிட கட்சிகள் ஒருபோதும் ஏற்றுக்க மாட்டாங்க.
அவர்களுக்கு வந்து இது ஒவ்வாமை. எப்படா இப்படி ஒருத்தன் வந்துட்டானா அப்போ நான் என்ன செய்கிறது? திரும்பி கேட்பான்ல மக்கள், ஏன்ப்பா இது 5 பைசா கொடுக்காம வாக்கு வாங்குறான், நீ எதுக்கு இவ்வளோ கொடுத்து வாங்குற, இப்போ நீ எவ்வளோ சம்பாதிக்கிற? இப்போ மக்கள் எப்படி கேள்வி வருதுன்னா, இப்போ மக்கள் ஏன் வாங்குறாங்க? ஏன் காசு தாங்க, கொள்ளையடிச்சு வச்சுருக்கிறேன் வாங்குறேன்னு தான் வாங்குறாங்க. அப்போது நம்ம கேள்வி வருது இல்லை, நம்ம சின்ன கிராமத்துக்கு போய் பாருங்கள், கிராமத்தில் ஒரு வந்து விவசாயிகிட்ட போய், ஐயா உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு தங்க சங்கிலி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பாருங்க, அடுத்த செகண்ட் எதுக்கு திரும்ப கேட்பாங்க, நீ எதுக்கு போய் எனக்கு கொடுக்குறீன்னு கேட்பாங்க. இந்த கேள்வி நாளைக்கு வந்துடும். தொடர்ந்து வந்து நாம் தமிழர் கட்சி வாக்குகள் அதிகரிச்சுட்டே போகும்போது மக்களுக்கு கேள்வி வரும், நீ எதுக்கு பணம் கொடுக்குற, நீ அப்போ நீ எவ்வளோ சம்பாதிக்கிற? நீ இப்போ எல்லாத்தையும் தெரியும், அரசியல்வாதிகளோட பின்புலம் மக்களுக்கு தெரியாமல் இல்லை, எப்படி வந்தவன் எவ்வளோ சம்பாதிச்சு நிற்கிறான்னு தெரியாதா? இன்று இந்த பிரச்சனை, முதல் இந்த பிரச்சனை ஒன்று. இரண்டாவது, இவர்கள் திராவிடம் என்கிற ஒரு பொய்யான மாயப்பிம்பத்தை கட்டமைத்து, ஈவே ராமசாமி என்கிற மாயப்பிம்பத்தை கட்டமைத்து, அவர் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா 4448 வியாதிகளுக்கும் ஒரே மருந்து அவர் தான் அப்படிங்கிற மாதிரி அருமருந்தாக காண்பித்து ஒரு பூதாகரமாக வச்சுருந்தாங்க. ஒரு புஷ்ஷுன்னு ஊசி வச்சு உடச்சி விட்டார். அதனால் இவர்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் இப்போ எதை வைத்து அவர்கள் வந்து நீங்கள் தமிழர்களை ஒற்றுமைப்படுத்துவாங்க? நல்லாட்சி கொடுக்குறோம்னு சொல்ல முடியுமா? இல்லைங்களா? நாங்கள் வந்து உங்களை வந்து கல்வி அறிவில் அனைத்தும் சிறந்தவர்கள். நான் என்ன கேட்குறேன், ஈவே ராமசாமியோடைய சீடர்கள் தானே கல்வி அறிவு, கல்வி தந்தைன்னே சொல்கிறீங்கல்ல. தமிழ்நாட்டில் இந்த அனைவரும் கல்வி கொடுத்துட்டீங்களா? அவங்க சொல்கிறது எல்லாரும் டாக்டர் ஆகணும், எல்லாரும் வக்கீல் ஆகணும், எல்லாரும் என்ஜினியர் ஆகணுன்றாங்க. சரி, எல்லாரும் டாக்டர் ஆகிட்டா பேஷண்ட் யார்? எல்லாரும் என்ஜினியர் ஆகிட்டா யார் வீடு கட்டுறது? அதுவே மூடத்தனமானது. தகுதியுடையவர்களுக்கு யார் யாருக்கு என்னென்ன விருப்பமோ, கல்வியில் விருப்பமோ, அவர்கள் அந்த துறையில் கல்வியில் முன்னேறுவதற்கு வாய்ப்பு கொடுக்கணும். அதை நிறைவாக கொடுத்துட்டிங்களா? இன்று சாராயத்திற்கு ஈடான வணிகம் வந்து கல்வி வணிகம். புரிஞ்சுங்களா? ஒன்றா சாராய அலை இருக்கும், இந்த பக்கம் கல்வி அலை வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ வேலைவாய்ப்பு உருவாக்கல. அப்போ நீங்கள் வந்து இவர்கள் அனைவருமே அரசியல் கட்சியை சம்பாதித்து தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அரசியல் இவர்களுக்கு எதுக்கு தேவைன்னா, அந்த சொத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு தேவை. இவர்களுக்கு எதுக்கு வந்து பாதுகாப்புன்னா, சொத்தை பாதுகாத்துக்கிறது தான் அரசியலும் தேவை, கூட வந்து பாதுகாவலரும் காவல்துறையும் தேவை இவங்களுக்கு. இதெல்லாம் உடையுது. இதெல்லாம் மக்களுக்கு தெரிய ஆரம்பித்து, நாம் தமிழர் கட்சி போன்ற இவர்கள் செலவில்லாமல், பணம் இல்லாமல், லஞ்சம் கொடுக்க மாட்டேன்னு உறுதியாக நிற்கிற, அதே மாதிரி இவர்களோட கூட்டணி நிற்க மாட்டேன் அப்படி நிற்கிறது வந்து அவர்களுக்கு பெரிய தலைவலி. புரிஞ்சுங்களா? இப்போது சீமான் அவர்கள் விஜய் என்ன எப்படி எதிர்பார்த்தாருன்னா, இது போல் வந்து நிற்பான் அப்படின்னு எதிர்பார்த்தார். சீமான் அவர்களுக்கான கோபம் என்னென்னா, விஜய் மீதான கோபம் இதுதான். இந்த மாதிரி இந்த தம்பி வந்து நின்னான்னா இந்த திராவிட கட்சிகளுக்கு வந்து பாடம் கற்பிக்க முடியும், ஒரு லஞ்சம் இல்லாத, ஊழல் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்க முடியும், அப்படி அவர் கனவு கண்டார். ஆனால் அவரும் போயிட்டு திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அதே குட்டையில் ஒரு மட்டையாக மாறிட்டதுனால அவர் கடுமையாக வந்து எதிர்க்கிறார். நாங்கள் இவ்வளவு நீங்கள் பொய் மாயப்பிம்பத்தை உடைத்து கொண்டிருக்கிறோம், நீ வந்து அதையே முன்னிலைப்படுத்துறிய. அதுதான் இப்போ வந்து விஜய் மீதான சீமான் அவர்களுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமான தமிழ் தேசியர்களுக்கும் தமிழர்களுக்குமே வந்து இதுதான் அவர் மீது கோபம். சரி, சென்னை தரமணியில் பார்த்தீங்கன்னா உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு தலைவராக பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர் வந்து நியமிச்சிருக்காங்க. அவர் வந்து ஒரு தமிழரே கிடையாது, அவர் தெலுங்கரு. அவர் எப்படி நீங்கள் நியமிக்கலாம்னு சொல்லி நீங்கள் பதிவுலாம் போட்டிருக்கீங்க. என்ன காரணம்? தமிழர் அல்லாதவர் வந்து தமிழ் வந்து தலைவராக வந்து ஏற்றுக்கூடாதா யாருமே? இல்லை, நான் வந்து தமிழர் அல்லாதவர்கள் தலைவராகவோ ஆராய்ச்சியாளர்களாகவோ அல்லது வரக்கூடாது என்பதல்ல, மிக முக்கியமாக கவனிக்கணும். ஒரு சின்ன எடுத்துக்காட்ட சொல்ல, உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் இருக்குல்லையா தரமணியில், அது அமைக்கப்பட்டதே வந்து பார்த்திங்கன்னா உலகத்தமிழ் ஆராய்ச்சி ஐஏடிஆர்னு சொல்லுவாங்க. உலகத்தமிழ் ஆராய்ச்சி மன்றம்னு ஒன்று இருக்குது, மலேசியாவில் தொடங்கப்பட்டது. அது அங்கே 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாடு நடத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தொடங்கப்பட்ட அமைப்பு. பூரா அதில் இருக்கக்கூடிய யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்காலர்ஸ், பிஹெச்டி முடித்த ப்ரொஃபஸர்ஸ் இருப்பாங்க. புரிஞ்சுங்களா? இதில் நொபோரோ கராஷிமா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தமிழ் அற்புதமாக தமிழ் பேசக்கூடியவர், எழுதக்கூடியவர். அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் தலைவராக இருக்கும்போது இந்த உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாடுகள் உலக முறை நடத்தினாங்கல்ல, அண்ணா தலைமையில் நடந்துருச்சு, எம்ஜிஆர் தலைமையில் நடந்துருச்சு, செல்வி ஜெயலலிதா தலைமையில் நடந்துருச்சு, கலைஞர் கருணாநிதி அவர்கள் தலைமையில் நடத்த வேண்டுமே அவருக்கு ஒரு ஆசை. யாருக்கு? கலைஞர் கருணாநிதிக்கு. ஆனால் அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுறாருன்னா, நொபோரோ கராஷிமா தலைவராக இருக்கும்போது இங்கிருந்து கடிதம் அனுப்புகிறார். யார்? கலைஞர் கருணாநிதி அவர்கள். இந்த மாதிரி உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டு நடத்துங்கன்னு. அவர் நொபோரோ கராஷிமா தெளிவாக சொல்லிட்டாரு, நீங்கள் நினைக்கிற மாதிரி சாயந்தரத்தில் சொல்லி காலையில் நடத்துறது அல்ல, இதுக்குன்னு நாங்கள் விதிமுறைகள் வச்சுருக்கோம். 2 ஆண்டுகள் தேவை. ஒரு நடத்தி முடிஞ்சோன்னா 2 ஆண்டுகள் தேவை. நான் பல்வேறு நாடுகள் இருக்கிறனால ஒவ்வொரு அறிஞர்களும் அழைத்து அவர்களெல்லாம் பேசி இப்படி தான் மாநாடு நடத்தணும். நாங்கள் வந்து இது முழுக்க தமிழ் ஆராய்ச்சி மாநாடு. நீங்கள் சொல்லுவது போல் அரசியலுக்காக நடத்தப்படக்கூடிய மாநாடு இல்லை. அண்ணா வந்தார், எம்ஜிஆர் வந்தார்னா அவர் வந்து மாநிலத்தின் முதலமைச்சராக உட்கார வச்சாங்களே தவிர, ஆனால் இது ஆராய்ச்சியாளர்களுக்கான மாநாடு. சரிங்களா? அப்போ நடத்த முடியாதுன்றார். யார்? நொபோரோ கராஷிமா, ஒரு ஜப்பானியர், தமிழ் அறிஞர், அவர் பேரறிஞர், அவர் ப்ரொஃபஸர், டோக்கியோ பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் அவர். புரிஞ்சுங்களா? அவர் தெளிவாக மறுத்துறார்.
உடனே கோவம் வந்துருச்சு கலைஞர் அவர்களுக்கு. என்னையா நீ வந்து நடத்த முடியாதுன்ற, நாங்கள்லாம் கூப்பிட்டேன் எவ்வளோ வைரமுத்தெல்லாம் கூப்பிட்டா வெடிக்கு வந்து பேசிகிட்டு இருப்பார், நீ ஏன் நடத்த முடியாதுன்னு கேட்குற மாதிரி கேட்டுட்டு செம்மொழி மாநாடுன்னு கோயம்புத்தூர் நடத்துகிறார். சரிங்களா? அதுக்கு போட்டியாக தான் செம்மொழி மாநாடு நடத்துகிறார். அப்போ செம்மொழி மாநாடு நடத்தும்போது இவருக்கான ஜாலராக்கள் கைத்தட்டுக்கெல்லாம் வச்சு அந்த செம்மொழி மாநாடு எப்படி நடந்துச்சுன்னு உலகத்துக்கே தெரியும். அது கலைஞர் அவர்களை புகழ்வதற்கான மாநாடாகவே கடைசி வரைக்கும் முடிஞ்சிருச்சு. குடும்பத்தினர் தான் அங்கே பூரா இருந்தாங்க. அது தமிழ் ஆராய்ச்சி மாநாடு அல்ல. சரிங்களா? இப்போது இவர்களை போன்றவர்கள், இப்போ பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ்ங்கிறது வந்து இது ஐஏஎஸ், நல்லா புரிஞ்சுங்க. அவர் தெலுங்கர் பிறமொழியாளங்கிறது கடைசியாக வச்சுக்குவோம். முன்னதான் நம்ம தகுதி அடிப்படையிலே வருவோம். நான் சொன்னது நொபோரோ கராஷிமா ஒரு ப்ரொஃபஸர், பேராசிரியர், தமிழ் பேராசிரியர், பிஹெச்டி முடித்தவர். அவர் பிஹெச்டி முடித்த மட்டும் டோக்கியோ பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர். அவருக்கு அந்த தகுதி உண்டு. சரிங்களா? அதனால் அவர் முன்கா சொல்கிறோம். அதற்கு பிறகு அந்த உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் அண்ணா இருந்தபோது நடத்தப்பட்ட மாநாட்டில் அந்த ஒரு தொகை வந்து மிஞ்சுது. அதை வைத்து தான் இந்த உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் தொடங்கப்பட்டது தரமணியில். புரிஞ்சுங்களா? அப்போ தான் சிலையெல்லாம் வைக்கிறாங்க, கடற்கரையில் சிலை வைக்கிறாங்க இல்லைங்களா? இந்த உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் தான் அதனோட தான் இப்போ அண்ணா சிலை வைக்கிறார். எல்லா தலைவர்கள் காமராஜ்லேருந்து எல்லாத்துக்கும் வைக்கிறார். அப்போ இந்த உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் என்பது உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாடுகளினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு பங்களிப்பு. அதற்கு பிறகு அரசாங்கம் இது வந்து நடத்திட்டு இருக்கு. தரமணியில் உள்ள இந்த உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு இதுவரையிலும் அவர்கள் வந்து அங்கே வந்து இயக்குனர் தான் இருந்தாங்க. இயக்குனரே யார் இருப்பாங்கன்னா பிஹெச்டி முடித்தவங்க தான், தமிழ் பேராசிரியர்கள் தான் இருந்தாங்க. சரிங்களா? ஐஏஎஸ் இருக்கக்கூடாது சொல்கிறீங்களா? அப்போ அதை தான் சொல்ல வரேங்க. தமிழ் பிஹெச்டி முடித்த இயக்குநர்களுக்கான பொறுப்பு அது. சரிங்களா? இப்போ தலைவர் பொறுப்பாக மாற்றி ஐஏஎஸ் கொண்டு போய் உட்கார வச்சுருக்காங்க. முதல் வகையில் நீங்கள் புரிஞ்சுக்கணும், பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ்ஸை கேவலப்படுத்தி இருக்கிறார்கள். ஒரு ஐஏஎஸ் கேடரை கொண்டு போய் நீங்கள் வந்து இயக்குநருக்கு போடுறதே முதல்ல அவருக்கு வந்து தாழ்மைப்படுத்தி இருக்கிறார். இல்லை ஐஏஎஸ் வந்து அங்கே நிப்பாட்டுறது பிரச்சனையா இல்லை தமிழர் அல்லாத? அதை தான் சொல்ல வரேன் நான். முதல்ல அது தகுதி அடிப்படையிலே தவறுன்றேன். நான் சொல்ல வரது புரியுது அவங்களுக்கு. அவர் ஐஏஎஸ் கேடரை கொண்டு போய் அந்த தலைவர் பொறுப்பு உட்கார வச்சதே முதல்ல தவறு. ஒன்று, அவரை டவுன்கிரேட் பண்ணிட்டாங்க, டீக்ரேட் பண்ணிட்டாங்க. இரண்டாவது, அவர் பிஹெச்டி முடிக்கல. பிஹெச்டி முடிக்க அவர் தமிழ் இளங்கலை அரசு குறிப்பில் தமிழ் இளங்கலை முதுகலை அப்படின்னா என்ன, தமிழ் பிஏ தமிழ் எம்ஏ படிச்சிருக்காரு. அந்த உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் என்பது பிஹெச்டி மாணவர்கள் ஆய்வு எம்ஃபில் பிஹெச்டி இல்லைங்கன்னா அவர்களை ஊக்கப்படுத்தி அங்கே கல்வி கற்க வைக்கக்கூடிய இடம் அது. பிஹெச்டி மாணவிகளுக்கு ஒரு பிஏ எம்ஏ படித்தவரை கொண்டு போய் நீங்கள் வந்து உட்கார வைக்கிறது இரண்டாவது தகுதி தவறு. சரிங்களா? அடுத்ததாக இவர் வந்து தொடக்கத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஒரிசாவில் வந்து தமிழ் ஆய்வுகளை மேற்கொண்டார். அங்கே வந்து ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தபோது அதன் அடிப்படையில் நிறைய ஆராய்ச்சிகள் மேற்கொண்டார், வெளிப்படையாக பேசினார். தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இவர் யாருடைய பின்பற்றுதல் வராருன்னா ஐராவத மகாதேவன் ஒரு ஆய்வறிஞர் இருந்தார். சரிங்களா? அவர் சிந்துவெளி நாகரிகத்தை திராவிட நாகரிகம் சொல்லி நிறுத்திட்டார். அதுக்கு பிறகு அது ஆய்வை மேலே கொண்டு ஒரு 40 ஆண்டு நிறுத்திட்டார். ஏன்னா அது சிந்துவெளி நாகரிகம் தமிழர் நாகரிகம் அப்படின்னு அவர் சொல்லக்கூடாதுன்னே ஐராவத மகாதேவன், அவர் ஒரு தெலுங்கர். புரிஞ்சுங்களா? உண்மை வெளில வரக்கூடாது நிறுத்திட்டார். அதற்கு பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிந்துவெளி குறியீடுகளை பற்றியெல்லாம் ஆய்வுகள் சேர்ந்து இரா மதிவாணன் ஐயா 35 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அது முழுக்க தமிழ்னு சொல்லிட்டார். சரிங்களா? பூர்ணம் ஜீவச்சந்திரான்னு ஒருத்தர், அவரும் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க தமிழ்னு சொல்லி நிறுவிட்டாங்க. இதை பற்றியெல்லாம் வெளியில் மூச்சு விடாமல் இந்த 3-4 பேர் தான் நல்லா வருவாங்க பார்த்துக்குங்க. தமிழர் வரலாறுனா பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ், அப்புறம் பாலச்சந்திரன் ஐஏஎஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சு வெங்கடேசன், அமர்நாத் ராமகிருஷ்ணன். இந்த 4 கேரக்டர் தவிர வேறு ஏதாவது தமிழர் வரலாற்றை பற்றி பேசியிருக்காங்களா? பார்த்துருக்கீங்களா? இந்த 4 பேருமே தமிழராங்கிற கேள்வி வருது இல்லை? ஏன் கேள்வி பேர் நியமிக்காம வேற ஒரு தமிழரை நியமிச்சா என்ன ஆயிரும்? ஏன் கேள்வி வருது? அதை தான் சொல்ல வரேன். இப்போ பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் என்ன பண்ணாருன்னாங்க, இப்போ சிந்துவெளி நாகரிகம் வந்து திராவிட நாகரிகம், இதைத்தான் வந்து பாலகிருஷ்ணன் சொன்னார். புரிஞ்சுங்களா? நாகரிகம் வடக்குலேருந்து தெற்கு நோக்கி வந்ததுன்னு சொன்னவர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் பாலகிருஷ்ணன். அவர் சரிங்களா? ஒரிசா பாலையா போன்றவங்களாம் சொல்கிறாங்க இல்லையா, குமரி கண்டத்திற்கு ஒரிசா பாலையா பாலகிருஷ்ணன் அவர்களுடைய பின்பற்றி தான் வந்தார். பல இடங்களில் ஒரிசா பாலையா வந்து பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ்னுடைய அதை பின்பற்றி தான் நான் வந்தேன், அது எனக்கு பெரிய ஊக்கமாக இருந்துன்னு சொன்னார். ஆனால் உண்மை வந்து பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் சொன்னதற்கும் ஒரிசா பாலையாவுக்கும் வேறுபடுது. ஒரிசா பாலையா குமரி கண்டத்திலிருந்து தான் வடக்கு நோக்கி நாகரிகம் சென்றது அப்படிங்கிறார். பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி வந்ததுன்னு சொல்கிறாங்க. இது இவங்க பூராமே அதுவும் சிந்துவெளி நாகரிகம் என்பது திராவிட நாகரிகமே நிறுவுறாங்க. சரிங்களா? இது இவளுடைய முதல் தவறு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சு வெங்கடேசன் அவர் வந்து தான் அமர்நாத் ராமகிருஷ்ணனை வந்து கீழடிக்கு கொண்டு வரார். சரிங்களா? கீழடி ஆய்வுக்கு வந்து அமர்நாத் ராமகிருஷ்ணனை கொண்டு வரார். அமர்நாத் ராமகிருஷ்ணனுக்கு முன்னதாக சீனியாரிட்டி அடிப்படையில் மைசூரில் தான் அவங்க ஏஎஸ்சியினுடையது. அங்கே வந்து தமிழர்கள் இருந்தார்கள், தமிழ் ஆய்வாளர்கள் இருந்தார்கள். அவர்களை பைபாஸ் பண்ணிவிட்டு சிதம்பரம் மற்றும் கனிமொழி மூலமாக அழுத்தம் கொடுத்து சு வெங்கடேசன் அமர்நாத் ராமகிருஷ்ணனை கீழடி ப்ராஜெக்டில் போடுறார். அமர்நாத் ராமகிருஷ்ணன் யாரான்னு வந்து பார்த்தா சு வெங்கடேசன் மனைவியின் உறவினர். புரிஞ்சுங்களா? அவங்க சௌராஷ்டிரி, இவங்க வந்து தெலுங்கு.
சு வெங்கடேசன். இதை வைத்து தான் வந்து கீழடியை வைத்தே வந்து சு வெங்கடேசன் எம்பி ஆனது உங்களுக்கு தெரியும். புரிஞ்சுங்களா? அப்போ இவர்கள் பிறமொழியாளர்களாக இருந்து கொண்டிருப்பதால் இதை தமிழருடைய ஆய்வுகள் எல்லாம் தங்கள் புகழுக்காகவும் தங்கள் பெருமைக்காகவும் தங்கள் பதவிக்காகவும் பயன்படுத்திக்கிறாங்க. ஒன்று. இரண்டாவது, இது தமிழர் நாகரிகம் அல்ல திராவிட நாகரிகம் என்று நிறுவுறாங்க. இதன் காரணமாகத்தான் நாங்கள் சொல்ல ஒதுக்கி கொண்டுக்குங்கப்பா, நாங்கள் தமிழ் ஆய்வாளர்கள் உட்கார வைங்கன்னு சொல்கிறோம் நம்ம. புரிஞ்சுங்களா? இதுதான் இப்போ இருக்கிற அடிப்படை. இது ஒரு எடுத்துக்காட்டு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் வந்து இவர் ஐஏஎஸ் அவர், சரிங்களா? இது நிர்வாகத்துக்கு ஐஏஎஸ்னால அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் தான், நிர்வாகம் தான். இவர் தமிழாராய்ச்சி பண்ணுறதே ஒரு வாலண்டியராக தன்னார்வமாக பண்ணுற ஒன்று தான், சரிங்களா? இவர் தமிழ் அறிஞர்கள் அல்ல. பின்னாடி வந்து பிஏ எம்ஏ படிச்சுக்கிட்டார், அதனால் நான் வந்து தமிழ் கற்றுக்கிட்டேங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கார். ஆனால் இவர் பிஹெச்டி மாணவர்களுக்கு வந்து இவர் போய் தலைவராக கூறக்கூடிய தகுதி கிடையாது. அந்த இடத்துல பிஹெச்டி தான் உட்காந்துருக்கணும். அப்துல் கலாமே தவறுங்க, முதல்ல நல்லா புரிஞ்சுங்க. அப்துல் கலாமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் எம்எஸ்சி படித்தவர், அவர் பிஹெச்டி கிடையாது. இன்று வரை நம்ம வந்து தவறாக ஒன்று வந்து பண்ணிடுவோம், தவறான முன்னு. அப்துல் கலாம் நேர்மையானவர், சிறந்தவர், குழந்தைகள் எல்லாம் ஆதரிக்கக்கூடியவர், நல்ல பேச்சாளர் தான். ஆனால் அவர் செய்தது பூரா பெரும் பிழை, குற்றம்னே சொல்லலாங்க. ஏங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் போயிட்டு வந்துட்டு பிஹெச்டி மாணவர்களுக்கு கைட் பண்ணுறேன்னு உட்கார்றாரு. அது எவ்வளோ பெரிய தவறான முன்னுதாரணம். அதைத்தான் பாலகிருஷ்ண ஐஏஎஸ் இப்போ செய்கிறார். பாலகிருஷ்ண ஐஏஎஸை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடாது. முதல்ல ஏன் என்னோட ஐஏஎஸ் பொறுப்புக்கு கீழானது ஏது, நான் ஏன் அங்கே வந்து உட்கார்ந்து கேட்கணும். ரெண்டாவது, நான் வந்து பிஹெச்டி கிடையாது, நான் ரிசர்ச்சர்ஸ் கிடையாது. இப்போ என்ன நடந்துச்சுன்னா, சு வெங்கடேசனுடைய அழுத்தம் மூலமாக இங்கே வந்து இவர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் வந்தோடனே அமர்நாத் ராமகிருஷ்ணன் அங்கே தோண்டி 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 பொருட்கள் எல்லாம் எடுத்து படத்தெல்லாம் எடுத்து பாலகிருஷ்ண ஐஏஎஸ்ட்டை கொடுக்குறாரு. மிக முக்கியமாக கவனிங்க, எடுத்து கொடுக்குறாரு. எடுத்து கொடுத்தீங்கன்னா அவர் அதை வைத்து 4000 ரூபாய்க்கு ஒரு விலை மதிப்புள்ள புத்தகத்தை போட்டுறாரு ஆங்கிலத்தில். யார்? பாலகிருஷ்ண ஐஏஎஸ். நான் என்ன கேட்குறேன்னா, உண்மையிலேயே தமிழ் இந்த நாகரிகம் வந்து மக்களுக்கு போய் சேர வேண்டும், கீழடியோட சிறப்புகள் நீங்கள் சேர வேண்டும் என்றால் நீங்கள் குறைந்த விலையில் தமிழில் போட்டுக்கணுமா வேண்டாமா? 4000 ரூபாய்க்கு எதுக்கு ஆங்கிலத்தில் போட்டீங்க? ஏன்னா இது கோஸ்ட் ரைட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவர்கள் வந்து யாரையாவது வைத்து எழுத வைத்து இவர்கள் பேரை போட்டுக்குவாங்க, சரிங்களா? அப்போது இது பற்றி அன்றைக்கி வந்து கேள்வி எழுந்தது. அமர்நாத் ராமகிருஷ்ணன் என்ன பண்ணுவார்னா, தினமணி பேப்பரில் அங்கே வந்து சட்டி கண்டுபிடிக்கப்பட்டது, அதே போல் இந்த தகலியும்பாங்க நெசவுக்கானது கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சௌராஷ்டிரிய நாகரிகம் போல் கொண்டு போக முனைந்தார் அவர். அப்போ கடுமையான எதிர்ப்பு வந்ததுக்கப்புறம் அதை விட்டுட்டார். அப்புறம் என்ன விளக்கம் கொடுத்தாரு? நாங்கள் ஏன் பேர் சொல்கிறோம்னா, இந்திய அரசாங்கம் இந்த ஆய்வு முடிவுகளை வெளியிடாது, அமுக்கி வைத்துக் கொள்ளும், அதனால் இப்பொழுதே நாங்கள் அதை வெளியிட்டு விட்டு புத்தகமாக போட்டோம் அப்படின்னு. நீ தமிழில் போட்டிருக்கணுமா வேண்டாமா? இல்லை இலவச புத்தகம் போடு, இல்லையா? குறைந்த விலையில் பைபிள் இலவசமாக கொடுக்குறாங்கல்ல, குர்ஆன் இலவசமாக கொடுக்குறாங்கல்ல. கீழடி நாகரிகம் உலகம் எப்பேற்பட்ட நாகரிகம், ஏன் தமிழ்நாடு அரசு இலவசமாக கொடுக்கல? ஏன் பாலகிருஷ்ண ஐஏஎஸ் இந்த புத்தகத்தை தமிழில் போட்டு இலவசமாக கொடுக்கல? 4000 ரூபாய் இதுக்கு புத்தகம் போட்ட அவரை கொண்டு போய் நீங்கள் எப்படி வந்து உலக தமிழராட்சி மாநாட்டில் உட்கார வைக்கிறீங்க, உலக தமிழராட்சி நிறுவனத்தில்? அப்போ இவர்கள் திராவிட நாகரிகம் என்று நிறுவுவாங்க. இது இப்படி சொல்கிறதா இருக்குது. இதே போல் இன்னும் ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லிடுறேன். தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்தில் கடல்சார் ஆய்வு நிறுவனம் ஒன்று இருக்குது. கடலை தமிழ்நாட்டை சுற்றி உள்ள கடலுக்குள்ளான தொல்லியலை ஆய்வு செய்ய வேண்டிய நிறுவனம். அதுலேயும் இப்படி பெருமொழியாளர் தான் குறை வச்சாங்க. 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்படல. சமோசாவும் போண்டாவும் சாப்பிட்டு அப்படியே இழுத்து மூடப்படுகிறது. ஐராவத மகாதேவன் பிறமொழியாளர், சிந்துவெளி நாகரிகம் முடிச்சிட்டார். ஒவ்வொரு தொல்லியல் ஆய்வுத்துறைகளில் இவங்க போய் பிறமொழியாளருக்கு வந்துட்டு அவர்களுக்கான பெருமைக்காக புத்தகத்தை போட்டு தன்னை ஸ்காலராகவும் வெளிநாடுகள் போய் பல்வேறு யூனிவர்சிட்டியில் போயிட்டு அவர்கள் புகழ் தேடிக் கொள்வதற்கும் அல்லது இந்த சு வெங்கடேசன் போன்ற எம்பி பதவிகளை பெறுவதற்கும் தமிழர்களை ஏய்ப்பதற்குமான வேலையை இவர்கள் செய்து கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் இவர்கள் அந்த பொறுப்புக்கு இருக்கக்கூடாது என்கிறோம். நொபோரோ கராஷிமா ஒரு ஜப்பானியர், அவர் வந்து திமுகவினுடைய வளைவுக்கு வளையல. இவர்கள் திமுக காரர்களாக இருக்காங்க, அதனால தான் நியமிக்கிறாங்க. இதுதானே பிரச்சனை. இது அதிமுக காரர்களாக இருந்தாலும் சரி, புரிஞ்சுங்களா? அதைத்தான் வேண்டான்றோம். எந்த கட்சியாக இருந்தாலும் கட்சி சார்ந்த ஆட்களையும் நீங்கள் போடாதீங்க. இவர் வந்து ஆய்வறிஞர் அல்ல, புரிஞ்சுங்களா? தன்னார்வமாக ஆய்வு பண்ணுறாரு, அவ்வளோதான். படிச்சிருக்காரு, எழுதுறாரே தவிர அங்கே பிஹெச்டி எம்ஃபில் பிஹெச்டி மாணவர்கள் கொண்டு போய் இவர் அமர வைப்பது என்பது ஒரு இழுக்கு. தமிழர்களுக்கு இது எதிராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. 100% இப்படி தாங்க இருந்திருக்கு. திராவிட நாகரிகம் சொல்கிறவங்க கொண்டு போய் நீங்கள் எப்படி நிறுத்தி வைப்பீங்க? தமிழர் திராவிட நாகரிகம் என்று இவர்கள் சொல்வது பூராம் அவர்கள் இதுக்கு எடுத்துக்காட்டு எங்கே இருந்தாருன்னா தமிழ்லேருந்து எடுத்து காமிக்கிறாங்க. அப்படியே தமிழர் நாகரிகம் சொல்லிட்டு போவேன், புரிஞ்சுங்களா? அப்போ பிறமொழியாளர்களான இவர்கள் அனைவருமே இவர்கள் வந்து தங்களுடைய சுயநலத்திற்காக தமிழர்களை வந்து ஏய்க்கிறார்கள். இதற்கு அரசாங்கத்தை பயன்படுத்திக்கிறாங்க. இதுதான் வேண்டான்றோம். தமிழர்களை ஆய்வில் உட்காரவை. கீழடி ஆய்வே தமிழ் ஆய்வறிஞர்களை கொண்டு நடத்தியிருந்தால் இந்த கீழடியினுடைய பெருமை வேறாக போயிருக்கும். இரும்பு இப்போ கொண்டு வந்து கார்பன் டேட்டிங் பண்ணிட்டோம் அப்படின்னு இரும்பு 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்றாங்க. கொடுமணல் அப்படிங்கிற இடம் சென்னிமலைக்கு பக்கத்தில், அதற்கு முற்பட்டது. அன்று கண்டெடுக்கப்பட்ட ஒரு புலி சிலை கண்ணில் வந்து ரூபி என்கிற மரகதம் பொருத்தப்பட்டிருக்கு, புரிஞ்சுங்களா? அப்போது 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு ரூபி வந்து பொருத்தியிருக்கான்னா அவன் எவ்வளோ பெரிய அறிவாளர். அதையே நீங்கள் சொல்லலை.
இரும்பை இவர்கள் கண்டுபிடித்து முதல்ல தமிழர்கள் இவங்க சொன்ன ஆய்வு இருக்கு இல்லையா, இந்த இரும்பை கண்டுபிடித்த தமிழர்கள் இவங்க சொல்கிறது வந்து வெறும் இரும்பு பாரை கண்டுபிடிக்கல, வாளோ வேறு ஏதோ கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு தனித்த இரும்பை வைத்து நீங்கள் எதையுமே செய்ய முடியாது, புரிஞ்சுங்களா? அருவாள் கூட செய்ய முடியாது தனித்த இரும்பை வச்சு. அப்போ அந்த இரும்பை வந்து அருவாள் செய்வதற்கு அந்த இரும்புடன் வந்து ஒரு மெட்டல் சேர்த்துருக்கணும்ல, அந்த மெட்டல் எங்கேருந்து வந்துச்சு? அப்போ அதையும் கண்டுபிடித்த ஒரு தமிழன் தானே. இரும்பு மட்டும் கொண்டு நிறுத்துறீங்க, ஏய்ப்பதுங்க. இப்படி ஆய்வு அறிக்கைகள் ஒன்று வச்சுக்குவாங்க. எப்பாவது தமிழ் உணர்வு வந்து தமிழர்களுக்கு மத்தியில் ஒட்ட வைக்கணும், திமுக இந்த திராவிட இயக்கங்கள் நாங்கள் தான் எல்லாம் செஞ்சோன்னு சொல்கிறதுக்கு அப்போ ஒரு ஆய்வறிக்கை எடுத்து வெளியிடுறது, அடுத்த இன்னொரு அறிஞரை கொண்டு வெளியிடுறது, அப்புறம் அவரை கொண்டு தலைவராக்குறது, இதுவே தான் இப்படி எய்த்து பிழைத்து கொண்டிருக்கிறாங்க. இதைத்தான் நம்ம எதிர்க்கிறோம். சரி, நிறைய தகவல் எங்களுக்கு பகிர்ந்தீங்க, மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி, வணக்கம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை.